நம்ம சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரமல் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், பால், நெய், சர்க்கரை. ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே லைட்டாக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை வேக வச்சுக்கலாம் தனியாக. இப்போது சைடில் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் கேரமல் பண்ணுறதுக்கு. அது கூட லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதை கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். கருகிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் இதில் சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு காய்ச்சி வச்சுக்கணும். அந்த ஆறின பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பால் கேரமல் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்கே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வரும் நல்லா இறுகிடும். இப்போ நம்ம கேரமல் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.